நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா 2 தலைப்புகள். ஒண்ணு வந்து ட்ரைப்ஸ் இன் இந்தியா, இன்னொன்னு வந்து ஃபேமிலி அண்ட் மேரேஜ். அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களும், அந்த இனக்குழுக்களுடைய வரலாற்றுகள பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு? அவங்க வந்து இன்றைய நிலைமையில எப்படி இருக்காங்க? முந்தைய காலகட்டத்துல அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாரி ஃபேமிலி அண்ட் மேரேஜ் அத பத்தி வந்து நம்ம குடும்பங்கள் மற்றும் திருமணங்கள் இத பத்தின அ தாக்கங்கள் வந்து சமூகத்துல எப்படி இருக்கு? அத பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல 2011ஆம் ஆண்டு நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம். இந்த 2013ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஆண்டுல 705 குழுக்கள் பட்டியல் வந்து பழங்குடியினரா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மொத்தம் இந்திய மக்கள் தொகையில் சுமார் 8.6% பேர் வந்து இருக்காங்க. அதாவது இந்திய மக்கள் தொகையிலேயே வெறும் 8.6% தான் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அதாவது இது வந்து கவர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இனக்குழுக்கள். கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ட்ரைபல் பீப்புள். அதுதான் வந்து எவ்வளவு குழுக்கள் இருக்காங்க அப்படின்னா 705 இந்தியா முழுக்க வந்து இவங்க இருக்காங்க. இப்ப இந்தியாவுல பழங்குடியினர்கள் இல்ல பழங்குடிகள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுத்திருப்பாங்க. ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு வகை மக்களாம். அதாவது நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டியலிட்டு வச்சிருப்போம் இல்லையா? அதான் பட்டியலின மக்கள்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்குள்ள இருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோ அவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பழங்குடியினர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த பழங்குடியின மக்கள் வந்து ஒப்பீட்டளவில் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் மூடிய குழுக்களாக உள்ளன. உற்பத்தி மற்றும் நுகர்வு ஒரே மாதிரியான அலகுகளை உருவாக்குகின்றன. அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப வந்து லீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பழங்குடிகள்னா என்னன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா பழங்குடிகள்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்திய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்டிருக்க ஒரு சில இனக்குழுக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பழங்குடியினர்கள்னு சொல்றோம். அவங்க வந்து ஒரு மாதிரி தனிமையான மத்த மக்கள்களோட ஊட வந்து கலந்துக்கலாம அவங்க மட்டும் தனியா வந்து ஒரு 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 குட்டி கிளான் மாதிரி அவங்க மட்டும் தனியா அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க இனக்குழுக்களோட மட்டுமே இருப்பாங்க. பெருசா வந்து பொதுமக்களுக்கு கூட வந்து ஒன்றிணைய மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பழங்குடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பண்டைய மற்றும் இடைக்கால காலங்கள் அதாவது ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா காலகட்டங்கள்ல வந்து இவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, இவங்க எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரியான கலாச்சாரங்களை வந்து பின்பற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய காலங்களில் ஏன்ஷியன்ட் இந்தியால அவர்கள் வந்து கோண்ட், சாந்தால், பில்ஸ் போன்ற குறிப்பிட்ட பெயர்களால் அறியப்பட்டனர். இப்ப நம்மளுக்கே தெரியும் இந்தியாவுல வந்து நம்ம 705 வகை குழுக்கள் பார்த்தோம். அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய உட்பிரிவுகள் எல்லாம் கூட இருக்கும். சோ அதுல வந்து மேஜரான ட்ரைப்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா கோண்ட் ட்ரைப்ஸ், சாந்தாலிஸ், அப்புறம் பில்ஸ். இவங்க எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது பெயரால வந்து அங்கே அறியப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப நவீன இந்தியா மொழிகளில் பழங்குடியினர் என்று அழைக்கப்படும் மக்களை குறிக்க வன்னிய ஜாதி, வன்வாசி, பஹாரி, அதிம் ஜாதி, ஆதிவாசி, அனுசூசித் ஜாதி போன்ற புதிய சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா காமனா சொல்லக்கூடிய பேர்னா கோண்ட், சாந்தால்ஸ், பில்ஸ் தான். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மாடர்ன் இந்தியால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் இந்த வன்னிய ஜாதி, வன்வாசி, ஆதிவாசி இப்படின்னு சொல்றது எல்லாமே அத கடந்துதான் வந்திருக்கு. இப்ப தென்னிந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா குறும்பாஸ், இருளாஸ், பனியா போன்ற பழங்குடியினரின் பெயர்கள் மத்திய இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அசூர், சௌரா, ஓரான், கோண்ட், சாந்தால், பில்ஸ், போடா, அதே மாதிரி வடகிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல அஹோம் பழைய பாரம்பரிய இந்திய இலக்கியங்களில் காணப்படுகிறது. சோ இந்த மாதிரியான பெயர்கள் அதாவது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரியப்பட்ட ஒரு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறும்பாஸ், இருளாஸ், பனியாஸ் இவங்க எல்லாம் பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்களோட பேர்கள்லாம் வந்து என்ன இருக்குன்னா நம்ம இலக்கியங்கள்ல வந்து நிறைய காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த மத்திய இந்தியாவுல இருக்கக்கூடிய அசோர், சௌரா, ஓரான்ஸ் இவங்க எல்லாருமே மத்திய இந்தியாவுல இருக்காங்க. பில்ஸ் பில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் கிளான் வந்து இந்தியாவிலே வந்து அதிகமா இருக்காங்க. அதாவது இந்த நம்ம இந்தியால வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பழங்குடியின மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து மிடிவல் இந்தியால பார்த்தோம், ஏன்ஷியன்ட் இந்தியால பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் காலகட்டம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. ஏன்னா நிறைய
ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் அரசுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மக்கள மட்டும் வந்து அவங்களோட ஆட்சிக்குள்ள கொண்டுட்டு வரல. பழங்குடியின மக்களையுமே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நெறைய வந்து நல்ல பழங்குடியினர் கிளர்ச்சிகள்லாம் கூட வந்து நம்மளுக்கு நெறைய நடந்திருக்கும் இல்லையா? சாந்தாலி ரிபெல்லியன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முண்டா ரிபெல்லியன் கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களை ஏத்து தான் பண்ணாங்க. சோ ஏன் வந்து அவங்களும் அவங்களையும் வந்து ஏன் வந்து அவங்க கிளர்ச்சிகள் பண்ணணும்? அவங்க தான் வந்து பொதுமக்கள் கூட இல்லாம அவங்க அவங்க அவங்களோட ஓன் பிளேஸ்ல தானே இருக்காங்க தனியா. ஒரு காட்டுக்குள்ள தானே இருக்காங்க. ஒரு மலைவாழ் மக்களா தானே இருக்காங்க. அவங்க ஏன் கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அந்த காடுகள்ட்ட நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதையும் வந்து அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து பிரைவேட் மெம்பர்ஷிப் நீங்களும் டாக்ஸ் கட்டணும் எங்களுக்கு. நீங்க வந்து கார்ட யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நெறைய டாக்ஸேஷன் போடுறப்போ, மணி லாண்டரிங் நெறைய நடக்கிறப்போ, மணி லெண்டர்ஸ் வந்து அங்க உள்ள போறாங்க. பிரைவேட் பீப்பிள்ஸ் வந்து உள்ள போறாங்க. அப்ப அவங்க இனமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு மாரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அவங்களோட சொசைட்டிக்குள்ள. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருனால இவ்ளோ இம்பேலன்ஸஸ் வந்து சொசைட்டில நடக்குது? அதுக்கு காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் தான். சோ நம்ம அவங்கள எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு, நெறைய பழங்குடியினர் கிளர்ச்சிகள் வந்து இந்தியா முழுக்கவே நடந்திருக்கும். அதுல குறிப்பிடத்தக்க கிளர்ச்சின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாந்தாலி ரிபெல்லியன் நடக்கும். முண்டா ரிபெல்லியன்ஸ்லாம் நடக்கும். அதுல வந்து நெறைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சட்டங்கள் வந்து நெறைய கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா 1773ல இருந்து நம்மளுக்கு ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சட்டங்கள் வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல முதல்ல வந்து 1857 அதாவது 1600கள்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உள்ள வருவாங்க. யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து உள்ள ஒரு ட்ரேட் பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க. அப்போ அந்த இந்தியாக்குள்ள வரும்போது அவங்க வந்து எப்படி வராங்க அப்படின்னா, ஒரு வணிகம் நடத்துறதுக்காக ஒரு வணிக கம்பெனியா தான் அவங்க வந்து உள்ள வருவாங்க. அப்போ இந்த 1600கள்ல இருந்து 1858 வரைக்குமே கம்பெனி தான் வந்து நம்மள ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப 1858க்கு அப்புறம் தான் நம்ம டைரக்ட்டா வந்து அந்த பிரிட்டிஷ் குவீன் அவங்களுக்கு ஆட்சிக்கு கீழ போவோம். சோ அதுவரைக்கும் நம்மள ஆட்சி பண்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேய கம்பெனி தான் ஆட்சி பண்ணும். அப்ப அந்த ஆங்கிலேயர் கம்பெனி இங்க வந்து என்ன பண்ணும்னா, பிரிட்டிஷ் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரிட்டிஷ் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சு அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது தங்களோட நிலமா வந்து அவங்க எடுத்துக்கிட்டு, அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அவங்க சட்டங்கள் இயற்ற ஆரம்பிச்சாங்க. சட்டங்கள் இயற்ற ஆரம்பிக்கும்போது, நம்மள வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நம்மள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நெறைய கன்வர்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் அந்த டைம் பீரியட்ல. நம்ம பிரிட்டிஷோட இது பண்ணி. ஏன்னா சில ஆம் வசதிகள் கிடைக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம இனத்துல இருக்கிறத விட நமக்கு வந்து வேற ஒரு மதத்துக்கு மாறணும் அப்டின்னா, ஆங்கிலேயர்கள் சொல்ற மதத்துக்கு மாறணும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கிடைக்குது, ஒரு நல்ல ஃபெசிலிட்டீஸ் கிடைக்குது அப்டின்றப்போ மக்கள் வந்து அத நாடி போயிருக்காங்க. சோ அந்த மாரியும் நெறைய வந்து கன்வர்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் 1919 ஆக்ட் அதுபடி என்ன கொண்டுட்டு வராங்க அப்டின்னா, பழங்குடி மக்கள் குவிந்திருந்த சில பகுதிகளுக்கு முற்றிலும் விலக்கப்பட்ட பகுதி மற்றும் ஓரளவு விலக்கப்பட்ட பகுதி என்ற யோசனை தோன்றியது. இந்த பகுதிகள் சாதாரண விதிகளில் பயன்பாட்டில் இருந்து விலக்கப்பட்டன. அப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த 1919ல தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, சாதாரண மக்கள்களுக்கு போடப்படுற சட்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒத்து வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இவங்கள வேற மாரி ட்ரீட் பண்ணணும். இவங்களுக்கு வேற கைண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முற்றிலும் விலக்கப்பட்ட பகுதி இல்ல ஓரளவுக்கு விலக்கப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு தனியா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாதாரண விதிகளில் இருந்தும் அங்க விலக்கு அளிக்கப்படுகிறது. ஏன்னா அப்பனா என்ன பண்ண முடியும்னா அவங்க வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்க எல்லாமே இயற்கையில இருந்து இருக்காங்க அவங்களுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் தான் அவங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க சந்தையில விற்பாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான தானியங்களையோ உப்பு இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சந்தையில இருந்து வாங்கிட்டு போவாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு போடக்கூடிய சட்டங்கள் வந்து செல்லுபடி ஆகல. அவங்களுக்கு வந்து அது ஒத்து வரல. அவங்க வேற்றுமை நினைக்கிறாங்க. அதிகமா கிளர்ச்சிகள் நடக்குது. அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் விலக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 ஆண்டுல போடக்கூடிய சட்டங்கள்ல இந்த விதிகளை உள்ளடக்கியது மற்றும் அதற்காக அறிவிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கை வந்து தோன்றியது. சோ அவங்களுக்கு நம்ம என்ன கொண்டுட்டு வரோம் அப்படின்னா ஒரு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வந்து அந்த இடத்துல கொண்டுட்டு வராங்க. எப்போ அப்படின்னா 1935 ஆக்ட். நம்மளோட இந்திய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன்ல மேஜர் பார்ட் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்து நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 1935 சட்டத்துல இருந்தா நம்ம எடுத்திருக்கோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம படிச்சாலே நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ற டைப் ஆஃப் கவர்மெண்டே வந்து
ஆங்கிலேயர்களோட டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான். சோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தேவைப்படக்கூடிய நிறைய நிதி விதிகள்லாம் வந்து நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த 1935ஆம் ஆண்டு சட்டத்துல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற காலம். அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் உங்களோட நிலைமை வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1950ல நம்மளுக்கு வந்து புதிய கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிருப்போம். அதை ஏற்றுக்கொண்டிருப்போம். சோ இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்டியல் போட்டிருப்போம். அப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து ட்ரைப்ஸ் அப்படின்ற இதுக்குள்ள லிஸ்டுக்குள்ள வருவாங்க. அவங்களுக்குன்னு சில கேரக்டரைசேஷன் வச்சு அவங்க வந்து ஒரு மாதிரி எக்ஸ்க்ளூடடா கொஞ்சம் வாழணும், கொஞ்சம் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கணும், மக்களோட மக்களா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டுமே ரீச் ஆகிருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஏன்னா அவங்க டெவலப் பண்றதுல நம்ம இந்தியா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ அதுக்காக வச்சு, ஏன்னா ஆல்ரெடி டெவலப்ட் ஆனவங்க டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அண்டர் டெவலப்டா இருக்காங்க இல்லையா, அவங்களே டெவலப் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் வந்து அரசாங்களோட வசதிகள் போய் சேரல, அவங்களுக்குலாம் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப முன்னுரிமை கொடுக்கணும், நம்ம இடஒதுக்கீடுகள் கொடுக்கணும். அப்ப அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்களை ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப அந்த காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணக்கெடுப்பு பண்றப்பயே நம்ம யார் யாரெல்லாம் வந்து இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்குள்ள 1950ஆம் ஆண்டு எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 212 பேரால் நம்ம வந்து பட்டியல் போட்டு வச்சிருக்கோம். நினைச்சு பாருங்க, 1950ல நம்ம கணக்கெடுப்பு பண்ற விஷயங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அன்னைக்கு சூழல்ல இருந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகளை வந்து இந்தியா சந்திச்சுட்டு இருந்தது. அதுல வந்து ஒண்ணு வந்து நம்ம இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. சோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது 212 பெயர்களை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே இது 203ல பாத்தீங்க அப்படின்னா 533 பெயர்கள் இருந்திருக்கு. அப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம், 2011 சென்செக்ஸ் படி 750 பெயர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். சோ இது வந்து நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அந்த மக்கள்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி, அவங்கள ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு கொடுத்து, அவங்கள வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவங்கள வந்து நம்ம மேம்படுத்துறோம். அந்த அவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம மேம்படுத்தணும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நம்ம நார்மலா இருக்க பீப்புளை விட கொஞ்சம் எக்ஸ்க்ளூடடா இருக்காங்க வெளியில. அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால கிடைக்கப்பட வேண்டிய சில சலுகைகளா இருக்கட்டும், சில சேவைகளா இருக்கட்டும், எதுவுமே வந்து அவங்கள போய் சேர்றது இல்ல. அப்ப அவங்க அதெல்லாம் நம்ம போய் சேரணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் நம்ம கொடுத்திருக்க இந்த பட்டியல்கள். இனம் மற்றும் இனக்குழு. இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எத்னிக் அப்புறம் எத்னிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த எத்னிக் அப்படின்ற வார்த்தை வந்து எதுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, அந்த கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து வந்திருக்கும். அதுல எத்னோ அப்படிங்கிறது வந்து நேஷன் அப்படின்னு அர்த்தம். நாடு அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு நாட்டு மக்கள் ஒரே மாதிரியான சில விஷயங்களை வந்து வச்சிருந்திருப்பாங்க. கலாச்சாரம், பண்பாடு, உணவு வகை, இல்ல அவங்களோட உடை வகையா இருக்கட்டும். மோஸ்ட்லி இந்த கலாச்சார வகையில ஒத்து போறவங்களா இருப்பாங்க. இல்ல ஒரே இடத்துல வாழ்றவங்களா கூட இருக்கலாம். அப்படின்னு பாக்குறப்போ இந்த எத்தனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப அரசாங்கம் மற்றும் பொருளாதாரத்தின் எளிமையான வடிவங்களின் அடிப்படையில் ஒரு தேசத்தை உருவாக்கிய பழமையான பழங்குடியினர் அல்லது சமூகங்களை குறிக்க இது முதலில் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இந்த எத்னிசிட்டி, எத்னிக் குரூப்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம எங்க ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்துறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப லீட் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது அரசாங்கம், பொருளாதாரம், இவங்க இது ரெண்டுத்துலயுமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல, அன்னன்னைக்கு எளிமையான வாழ்க்கைனா என்ன, அன்னன்னைக்கு தேவையானதை அன்னன்னைக்கு நிறைவேற்றிக்கிறது, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு தேவை என்ன, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இதெல்லாம் வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டே எல்லாம் வரமாட்டாங்க. அன்னைக்கு சாப்பிட தேவையா அன்னைக்கு போய் வேட்டையாடுவாங்க. அந்த என்ன கிடைக்குதோ அதுதான். அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவை உடை, அந்த உடையை வாங்குறதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா அவங்க காடுகளுக்கு போவாங்க. அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர் நம்ம சொல்லுவோம்ல, தேன், இல்ல வேற ஏதாவது மூலிகை செடிகள், இல்ல வேற ஏதாவது கிழங்குகள், இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதை கொண்டு போய் அவங்க சந்தையில வித்து அதுல வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்குவாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பண்டமாற்று முறையா இருக்கட்டும், இல்ல காசே வந்து ரொம்ப அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை பொறுத்த வாங்குவாங்க. மத்தபடி சேர்த்து வச்சுக்கிட்டே இது வந்து என்னோட நிலம், முக்கியமா பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க கிட்ட இருக்காது. ஃபுல்லா வந்து ஒரு கிளானா வாழ்வாங்க, ஒரு குரூப்பா வாழ்வாங்க. ஒரு காமன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். அந்த குழுக்கே வந்து அந்த நிலங்கள் வந்து சொந்தம் அப்படி இருக்கும். எல்லாருமே இறங்கி அந்த நிலத்துல வேலை செய்வாங்க. வர்ற ப்ரொடக்ஷனை எல்லாரும் வந்து ஈக்குவலா பிரிச்சுக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு வர்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம்.
சோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எத்னிக் இல்ல எத்னோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம உருவாக்கி இருக்காங்க. சமூகங்களை குறிக்க இந்த முதலில் பயன்படுத்தப்பட்டது. இனக்குழு என்பது ஒரு கலாச்சார குழுவாக வரையறுக்கப்படுகிறது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு கல்ச்சுரல் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. யார? அந்த எத்னிக் குரூப். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த எத்னிக் குரூப்ஸ்னாலே அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா, அவங்க கலாச்சாரங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரியான கலாச்சாரங்களை வந்து பின்பற்றுவாங்க. அதன் உறுப்பினர்கள் பின்வரும் அம்சங்களில் சில அல்லது அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு இனக்குழு இவங்கெல்லாம் ஒரே இனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏன் யாரெல்லாம் நம்ம ஒரே இனம்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இந்த எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்னு சொல்றாங்கன்னா, மேபி அவங்களுக்கு வந்து ஒரு காமன் லாங்குவேஜஸ் இருக்கலாம், பிராந்தியம் இருக்கலாம், மதம், இனம், எண்டோகாமி பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கவனம் வச்சிருக்கலாம். இல்ல வந்து இதுல எல்லாத்தையுமே கூட அவங்க வச்சிருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாத்துக்கோங்களேன். இப்ப வந்து நம்ம தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ் இனம்னு நம்ம தமிழ் இன மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் நம்ம எல்லாருமே தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இல்லையா? அதனால நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் இன மக்கள். அதோட நீங்க விலங்குகள் கிட்ட வாங்க. பறவை இனம் ஏன் சொல்றோம்? ஆனா பறவைக்குள்ள நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா? டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஆனா அவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? காக்காவா இருக்கட்டும், குருவியா இருக்கட்டும், குயிலா இருக்கட்டும், இது எல்லாமே பறவை தான். ஆனா ஏன் வந்து நம்ம வந்து தனித்தனியா பேர் வச்சாலும் இவங்க எல்லாத்தையும் நம்ம பறவைன்னு ஒரு காமன் நேம் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா எல்லாராலையும் பறக்க முடியும். எல்லாரும் அன்னன்னைக்கு சாப்பாடு அவங்க தேடி போய் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி காமன் பிஹேவியர்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? அவங்கள காமனா பறவைன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கலாம். ஒரு பொதுவான மொழி இருக்கு. எல்லாரும் ஒரே மொழி பேசக்கூடியவங்களா இருக்கலாம். அதே மாதிரி ஒரே ரீஜியன்ல பிராந்தியம்னா ஒரே ரீஜியன்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். இல்ல ஒரே மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். இல்லைன்னா ஒரே இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இல்லைன்னா எண்டோகாமி பிராக்டிசஸ் பண்றவங்களா இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட பழக்க வழக்கங்கள் இல்ல நம்பிக்கைகள் வந்து என்ன இருக்கலாம்? ஒரே மாதிரி இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்சத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க நம்ம எத்னிக் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல எல்லாத்தையுமே கொண்டிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்களே நம்ம என்னதான் சொல்றோம் அப்படின்னா, எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இனம் அப்படிங்கிறது இனக்குழுக்களுக்கு இடையிலான தொடர்புகளை குறிக்கிறது. அதுல வந்து அதாவது இனம் அப்படிங்கிறது நம்ம எத்னிக் அப்படின்னு நம்ம எத்னிசிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா? வெவ்வேறு டிஃபரெண்ட் கிளான்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த கிளான் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்புகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வந்து எப்படி இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல ஹோகன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லிருப்பாரு 1974ல இனத்தை கலாச்சார குழுக்களிடையே தொடர்பு செயல்முறையாக வரையறுக்கிறார். இது பொதுவான சமூக சூழலுக்குள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க வந்து இவங்களை சுத்தி அதாவது கலாச்சாரங்களை சுத்தி தான் வந்து இவங்களோட வாழ்க்கை முறையே இருக்கு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. அது அவங்க சமூக சூழலுக்குள்ளதான் செயல்படுது அப்படின்றத அவர் சொல்றாரு. இது இன அடையாளம் அதாவது ஐடென்டிபிகேஷன் எப்படி நம்ம இன அடையாளம்ங்கிறதுல வந்து நம்ம எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா லைக்னஸ வச்சு சேர்த்துக்கலாம் இல்ல யூனிக்னஸ் வச்சு சேர்த்துக்கலாம் இல்ல ரெண்டையும் பிரதிபலிக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு புறம் ஒரு இனக்குழுவின் உறுப்பினர்கள் பொதுவாக என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. மறுபுறம் அது அவர்களை மற்ற இனக்குழுக்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. இப்ப லைக்னஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்புக்கும் இன்னொரு ஒரு எத்னிக் குரூப்புக்கும் காமனான ஒரு பிஹேவியரோ இல்ல ஒரு கல்ச்சரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்றது அப்படின்னா அந்த லைக்னஸ் அப்படி நம்ம லைக் மைண்டட் பீப்புள் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சோ ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டு இனக்குழுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே யூனிக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து மத்த கிளான் குரூப்ல இருந்து வேறுபடுத்த ஒரு விஷயமா இருக்கும். நீ இத பண்ற இல்ல இந்த மாதிரி ஒரு பண்பாட்டை இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நான் மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். என்னோட குழு மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா யூனிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப லைக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மேஜரா வந்து இந்த லைக்னஸ் என்ன மாதிரி இடங்கள்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸ் வந்து நிறைய லைக்னஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ட்ரைப்ஸுக்கும் ஒடிஷால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸோட பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறுபடும். அதே மாதிரி மத்திய இந்தியால வாழக்கூடிய ட்ரைபுக்கும் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ட்ரைப்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா வெவ்வேறு இனக்குழுவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய
இனக்குழுக்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பழக்க வழக்கங்கள் வந்து எதை சார்ந்து இருக்கும், அவங்க நம்பிக்கைகள், அவங்க கலாச்சாரம் எல்லாம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அவங்க வாழக்கூடிய அந்த இடத்தோட தன்மையை பொறுத்துதான் இருக்கும் இல்லையா, ஜியோகிராபிக்கல் கண்டிஷனை பொறுத்து இருக்கும். அப்ப ஒரே மாதிரியான ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ல இருக்கவங்க அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான உணவுகள் தானே கிடைக்கும். அப்ப அததான் வந்து அவங்க சாப்பிட்டாகணும். சோ அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள்லாம் வந்து அதை சுத்திதான், அதை மையமா வச்சுதான் அமையும். சோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அந்த தமிழ்நாடுகளுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு நடுவுல காமன் பிராக்டிசஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே இது வேற வேற ரீஜியன்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸோட காமன் பிராக்டிசஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை குழுக்கள், மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த பெரும்பான்மை குழுக்கள் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுவில் உள்ள நபர்களின் எண்ணியல், பிரதிநிதித்துவம் மற்றும் பொருளாதார மற்றும் அரசியல் வளங்கள் மீதான தன் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை குழுக்களுக்கு இடையே சமத்துவமின்மை உறவு உள்ளது. மேலாதிக்க குழு அல்லது பெரும்பான்மை குழு பொருளாதார மற்றும் அரசியல் வளங்களின் மீது எண்ணியல் வலிமையும் கட்டுப்பாட்டையும் கொண்டுள்ளது. அதாவது பெரும்பான்மை, சிறுபான்மை, அது யாரு வந்து அத்தாரிட்டில அதிகமா இருக்காங்களோ அவங்க நம்ம பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். சிறுபான்மைன்னா கம்மியா இருக்கிறவங்க. இத வந்து நம்ம பாப்புலேஷன் பேஸ்டா சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு டைப் ஆஃப் பீப்புள், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ்ட் இல்ல ஒரு ரிலீஜியன் எடுத்துக்கோங்களேன். இப்ப எந்த ரிலீஜியன் பீப்புளோட பாப்புலேஷன் அந்த ஊர்ல அதிகமா இருக்கோ அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா மெஜாரிட்டி பீப்புள், பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சிறுபான்மையின மக்கள் அப்படின்னா அந்த ஊர்ல அந்த வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை மிகவும் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவங்க சிறுபான்மை மக்கள் ஆயிடுறாங்க. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா எப்பயுமே வந்து ஒருத்தர் பேசுறதை விட 10 பேர் சேர்ந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்க கேட்கறது வந்து ஈஸியா கிடைச்சிடும். அப்ப ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மத சார்ந்தவங்க இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். பெருசா வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து அவங்களால ஈஸியா கேட்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னுரிமை கொடுக்க வேணும் அந்த ஒரு சில இடங்கள்ல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணியல் வகையில அவங்க என்ன, அதாவது பாப்புலேஷன் பேஸ் எண்ணியல்னா எண்ணிக்கையின் வகையில வந்து பெரும்பான்மையினரா இருக்கலாம். பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன். இப்ப அந்த ஊர்ல வந்து 80 பேர், ஒரு 80 பேர் வந்து ஒரு இன மக்களா இருக்காங்க, மித்த இருப்பது வேற ஒரு இன மக்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா தலைவர் வந்து யாரோட குரூப்ல இருந்து வருவாங்க அப்படின்னா இந்த 80 பேர் கொண்ட குழுவுல இருந்து தான் வருவாங்க. மேபி அந்த 20 பேர்ல இருக்கவர் வந்து அவரை எதிர்த்து போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் 20 பேர் மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தா போதுமா, நம்ம வாக்களிக்கல நம்ம என்ன பார்ப்போம், பெரும்பான்மை தான் பார்ப்போம். அப்ப 80 பேர் கொண்ட குழு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது அந்த இடத்துல அவர் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸா மாறிடுது. சிறுபான்மையினரோட மக்களோட அந்த ரைட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்காம போயிருது. சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்க நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அரசியல். அப்போ பொருளாதாரத்துல வந்து யாரு முன்னேறி இருப்பாங்கன்னா மேபி இந்த பெரும்பான்மை இன மக்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறி இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல்ல வந்து ஏன்னா மெஜாரிட்டி அவங்க இருக்குங்கன்றனால அவங்க இனக்குழுக்கள்ல இருந்து வரவங்களதான் அரசியல் பிரதிநிதிகளா வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் அந்த பெரும்பான்மையின மக்கள், சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம பேசணும்னாலே அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கும். சமத்துவம் இன்மை அந்த இடத்துல வந்து இருக்கும். ஏன்னா என்னைக்கு ஒருத்தவங்க நாங்க பெருசு, இல்ல நீ எனக்கு கீழே, இல்ல நீ கீழே இருக்கிறவங்க அந்த கம்மியா இருக்க இனக்குழு இவங்க எல்லாம் நம்மளோட பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள வருதோ அந்த இடத்துல இன்இக்வாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அப்ப அந்த இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மக்கள் எல்லா விஷயத்திலுமே தவிர்க்கப்படுவாங்க. இல்ல அவங்க மேபி அவங்க அப்படி நினைக்கலன்னா கூட, அதாவது பெரும்பான்மையின மக்கள் வந்து அவங்க சிறுபான்மை அப்படின்னு நினைக்கலன்னா கூட இந்த சிறுபான்மையின மக்கள் வந்து அவங்கள தன்னைத்தானே நினைச்சுப்பாங்க. ஐயோ நம்ம கம்மியா இருக்கோம், நம்ம எல்லாம் போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் இதை போய் பேசவே கூடாது, நம்ம எல்லாம் போய் அந்த சபையில, அந்த கிராம சபையில போய் உட்காந்து பேசக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாம் கம்மியா இருக்கோம், நம்ம போய் கேட்டா கொடுப்பாங்களா, நம்ம போய் சொன்னா செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னைத்தானே கூட படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்படுத்தணும். இந்த சமத்துவம் இன்மை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இன்றைய சூழல்ல
அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கோம், ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பழங்குடியினர்களின் அம்சங்கள் இது வந்து எந்த பேஸ் பண்ணி வந்து இங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்தியாவுல, எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் ஃபேக்டர்ஸா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புவியியல் பரவல், ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் ரிலேட்டடா எப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஏன்னா பழங்குடியின மக்கள் வந்து ஃப்ரம் இந்தியா முழுக்க பரவி இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. அப்ப ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் பேஸ்ல எப்படி நம்ம அவங்கள பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமயமலை பகுதி. அந்த இமயமலை பகுதி வந்து நாகா போன்ற பழங்குடியினர்கள் இருக்காங்க. மத்திய இந்தியாவுல பாத்தீங்க, சென்ட்ரல் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா முண்டா ட்ரைப்ஸ் அவங்கள மாதிரியான பழங்குடியினர்கள் இருக்காங்க. 5 வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கலாம். சாந்தால் அவங்க இருக்காங்க. அப்புறம் மேற்கு இந்தியா, மேற்கு வெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ், கிராசியா போன்ற பழங்குடியினர்கள் இருக்காங்க. தென்னிந்திய பகுதி பாத்தீங்க அப்படின்னா தோடா ட்ரைப்ஸ், இந்த தோடா ட்ரைப்ஸ் வந்து நீல்கிரீஸ்ல இருப்பாங்க. போன்ற பழங்குடியினர்கள் செஞ்சு மற்றும் தீவுகள் பகுதியில வந்து வங்காள விரிகுடாவில் ஓங்கே, அரபிக் கடலில் மினிகோயன்ஸ் போன்ற பழங்குடியினருடன் இருக்காங்க. இப்ப இன மற்றும் மொழி தொடர்புகள், இனமும் மொழியும் தொடர்பானவர்களை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் வரலாற்று காலங்கள்ல அவர்கள் தொலைதூர இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். எனவே இந்திய மக்கள் தொகையின் கிட்டத்தட்ட அனைத்து இனங்களும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதை காண்கிறோம். நம்ம பார்த்திருப்போம், நம்ம வந்து ஒரு ஹிஸ்டரி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டரியை பத்தி நம்ம ஒரு வரலாற்றை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டங்களை எப்படி வந்து மனிதர்கள் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க நம்ம பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாடோடிகளா தான் இருந்திருப்பாங்க. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் சொசைட்டியா இருந்திருக்கும். அந்த சொசைட்டில இருந்து மூவ் ஆயிட்டே வந்து அவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிப்பாங்க. ஒரு விதையில இருந்து செடி முளைக்கிறத பார்ப்பாங்க, அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் ஓரமா அவங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சு இப்படித்தான் வந்து அவங்க வந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்க மூவ் ஆகிட்டே இருக்கிறப்போ தொலைதூர இடங்கள்ல இருந்தெல்லாம் கூட இடம் பெயர்ந்திருப்பாங்க, மைக்ரேட் ஆகி வந்துட்டே இருந்திருப்பாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட அனைத்து இனங்களும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதை நம்ம காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரேஷியல் கிளாசிபிகேஷன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். இந்த புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெவ்வேறு நம்ம வந்து 3 பெரும் பகுதியா வந்து இதை பிரிச்சிருக்கோம். அவங்களுக்கு பேர் வைக்கிறது இந்த இனக்குழுக்கள்லாம் வந்து இந்தந்த வகையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சில உடல் அமைப்புகளை வச்சு அவங்களோட முடி இப்படி இருந்தா, அவங்களோட முகம் இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்தா இவங்கெல்லாம் வந்து இந்த வகையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வகைப்படுத்தி வச்சிருக்கோம். அதுல முதல் வகை பாத்தீங்க அப்படின்னா புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ். இந்த புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டார்க் ஸ்கின் கலர் இருக்கும், நல்லா வந்து ஒரு திக்கான ஸ்கின் கலர், டார்க் ஸ்கின் கலர் இருக்கும். அப்புறம் வந்து சங்க்னஸ் நோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. நெத்தி வந்து கொஞ்சம் குட்டி நெத்தியா இருக்கும், ரொம்ப பெரிய நெத்தியா இல்லாம அவங்களோட நெத்தி லோயர் ஃபோர்ஹெட் அதுல குட்டி நெத்தியா இருக்கும். இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான டைப்ஸ்ல பார்க்கலாம் நம்ம அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது டார்க் ஸ்கின், சங்க்னஸ் நோஸ், அப்புறம் வந்து லோயர் ஃபோர்ஹெட். இதுல வந்து எந்த மாதிரி ட்ரைப்ஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா கோந்து ட்ரைப்ஸ் மத்திய பிரதேஷ்ல இருக்காங்க, முண்டா ட்ரைப்ஸ் வந்து சென்ட்ரல் இந்தியால இருக்காங்க. சோ இவங்க கிட்ட வந்து நம்ம இவங்களெல்லாம் நம்ம என்ன மாதிரியான வகைக்குள்ள கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா இந்த புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அப்படின்ற வகைக்குள்ள கொண்டுட்டு வரலாம். மங்கலாய்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைட் ஸ்கின் கலர் இருக்கும், ஸ்கின் கலர் ரொம்ப லைட்டா இருக்கும். அவங்களோட ஹெட் அண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கும், ஹெட்டும் ஃபேஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராடா இருக்கும்னு சொல்றாங்க. நோஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த நோஸ் பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நோஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்புறம் ஐஸ் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு மாதிரி ரொம்ப குட்டி அப்படி நீளமா அப்படி போயிருக்கும், மேலோட ஐலிட்ஸ்ல அது கீழே வந்து கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து எங்க இருக்காங்க, அதாவது நோஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்ப லோ குட்டி மூக்கா இருக்கும், ஐஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீளமா ஸ்லாண்டிங்கா போகும். இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் வந்து எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டியா ட்ரைப்ஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய இந்த போட்டியா ட்ரைப்ஸ், அப்புறம் வான்சூ அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய வான்சூ ட்ரைப்ஸ், அப்புறம் நாகா ட்ரைப்ஸ் வந்து நாகாலாந்துல இருப்பாங்க, காசி ட்ரைப்ஸ் வந்து மேகாலயால இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் இந்த மங்கலாய்ட்ஸ்குள்ள கொண்டுட்டு வந்து, ஏன்னா அவங்களோட கண்ணெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஸ்லாண்டிங் ஐஸ் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீக்ரிட்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நீக்ரிட்டோ அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின் கலர் இருக்கும், ரவுண்ட் ஹெட் இருக்கும், அப்புறம் வந்து நோஸ் ஃப்ரிஸி ஹேர்ஸ் இருக்கும், சுருட்டா வந்து
முடிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சுருளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இந்த மாதிரியான ட்ரைப்ஸ் வந்து எங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கடார் ட்ரைப்ஸ் கேரளால இருக்காங்க. அப்புறம் ஆங்கே ட்ரைப்ஸ் வந்து லிட்டில் அந்தமான்ல இருக்காங்க. அப்புறம் ஜாரவா ட்ரைப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஜாரவா ட்ரைப்ஸ் அந்தமான் ஐலாண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. சோ நம்ம 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ், இன்னொன்னு வந்து மங்கோலாய்ட்ஸ், இன்னொன்னு வந்து நீக்ரிட்டோ. லிங்குவிஸ்ட் பேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஃபேமிலி, டிபெட்டோ சைனீஸ் ஃபேமிலி, இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி, திராவிடியன் ஃபேமிலி. இது வந்து பேஸ்ட் ஆன் லாங்குவேஜஸ்ல நம்ம பிரிச்சிருக்கோம். மொழிகள் சார்பாக நம்ம பிரிக்கும் போது இந்த 4 வகை. இல்ல ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே 2 சப் டிவிஷன்ஸ் வரும். ஒன்னு வந்து மான்கிமெர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா முண்டாஸ். சோ இந்த மான்கிமெர்ன்றவங்க வந்து என்ன, அவங்க எல்லாம் வந்து எந்த ட்ரைப்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா காசி, நிக்கோபாரிஸ், அந்த ட்ரைப்ஸ் வந்து இந்த லாங்குவேஜஸ் பேசுவாங்க. முண்டா பாத்தீங்க அப்படின்னா சாந்தாலி, கோந்து, கரியா, இவங்க எல்லாமே முண்டா லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிபெட்டோ சைனீஸ் ஃபேமிலி. இந்த டிபெட்டோ சைனீஸ் ஃபேமிலியும் 2ஆ பிரியும். ஒன்னு வந்து சியானீஸ் சைனீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபெட்டோ பர்மா. அப்ப இந்த சியானீஸ் சைனீஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. நாகாலாந்து ட்ரைப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்மா, திபெட்டியன் பர்மா லாங்குவேஜஸ் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தோ யூரோப்பியன் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா பில்ஸ், ஹெஜாங், இவங்க எல்லாருமே. அதே மாதிரி டிராவிடியன் ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா எருவா இன் மைசூர், அப்புறம் ஓரான் இன் சோட்டா நாக்பூர், இவங்க எல்லாருமே டிராவிடியன் ஃபேமிலில வரக்கூடியவங்க. சோ லிங்குவிஸ்டிக் பேசிஸா நம்ம இந்த 4 டைப்ஸ் பார்த்திருக்கோம். மக்கள் தொகை அம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நீலகிரியின் தோடா உயிரியல் மற்றும் சமூக நெருக்கடியை எதிர்கொண்டது. ஏனெனில் அவர்களின் எண்ணிக்கை வெறும் 475 குறைந்துள்ளது மற்றும் இனப்பெருக்க வயதில் போதுமான பெண்கள் இல்லை. பீகாரில் உள்ள பிரிஜியா, அந்தமான் தீவுகளில் உள்ள சென்டினலீஸ் மற்றும் பெரிய அந்தமானியர்கள் அவர்களின் மொத்த மக்கள் தொகை 2 இலக்குகளில் மட்டுமே உள்ளது. மறுபுறம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கோந்த், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தின் பில்ஸ் மற்றும் பீகார், ஒரிசாவின் சாந்தல் போன்ற பழங்குடியினர்கள் உள்ளனர் மற்றும் மேற்கு வங்கத்தின் மக்கள் தொகை லட்சமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல திடீர்னு நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா, நீலகிரியில மலையில வாழக்கூடிய தோடா ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா சடனா வந்து வெறும் 475 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ல இருக்காங்க. அப்ப வெறும் 475 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து இப்படியே போச்சு, இப்படியே கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அவங்களை எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அந்த இன மக்களே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இவங்களை பாக்குறோம் வெறும் 475 பேர் தான் இருக்காங்க, நம்ம வந்து அவங்களை பாதுகாத்தா மட்டும் போதும்னா அந்த இனப்பெருக்க சூழல்ல இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க வயதுல இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பெருதா அவங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம எக்ஸ்டென்ட் ஆக விடாம நம்ம பாத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா அந்த இன மக்களே வந்து இல்லாம போயிருவாங்க இல்லையா. சோ வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். அதனால நம்ம பட்டியலிடம் வந்து நம்ம பட்டியல் போட்டு வச்சு அவங்களுக்கு வந்து சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா இவங்க மகாராஷ்டிரால, மத்திய பிரதேஷ்ல, ஆந்திர பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், பில்ஸ் இவங்க எல்லாம் வந்து லட்சமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பீகார்ல இருக்கக்கூடிய பிர்ஜியா, அந்தமான் தீவுகள்ல இருக்கக்கூடிய சென்டினலிஸ் ட்ரைப்ஸ், கிரேட் நிக்கோபாரிஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறும் 2 டிஜிட் நம்பர்ஸ்ல தான் வந்து அவங்களோட பாப்புலேஷன்ஸே இருக்கு. 475கே வந்து அவங்க அவ்வளவு பயப்படுறப்போ வெறும் 2 டிஜிட்ஸ்ல இருந்தா அவங்கள நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அவங்களோட பாப்புலேஷனை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது, அந்த இனங்கள் வந்து அழிய விடாம நம்ம எப்படி பாத்துக்கிறது, அப்ப அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். வெறும் ஈரிலக்க என்னதான் யோசிச்சு பாருங்க, வெறும் ஈரிலக்க எண்கள்னா 2 டிஜிட் நம்பர்ஸ்ல தான் அவங்க பாப்புலேஷனே இருக்கு. அப்படின்றப்ப சடனா குறைஞ்சிச்சுன்னா திருப்பி அடுத்த ஜெனரேஷன்ல வருமா வராதானே தெரியல. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களுக்கு வரவிடாம அந்த இனங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுதான் வந்து ஒரு மக்கள் தொகை அம்சமா இருக்கு. சில இடங்கள்ல சில ட்ரைப்ஸ் அதாவது அவங்களோட மக்கள் தொகை பெருசா இருக்கு. சில இடங்கள்ல சில ட்ரைப்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட்ஸா குறையறாங்க. சில இடங்கள்ல வெறும் 2 டிஜிட் நம்பர்ஸ் அளவுக்கு எல்லாம் குறையுது. சோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் இந்தியா லெவல்ல அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பழங்குடியினரோட பொருளாதார நோக்கங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உணவு சேகரிப்பவர்கள் மற்றும் வேட்டையாடுபவர்கள் இப்படி இந்த வலைகள்ல இருக்காங்க. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் சொசைட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருக்காங்க. குடியேறிய விவசாயிகள், செட்டில்டு அக்ரிகல்ச்சரிஸ்ட், மாற்று விவசாயிகள் இவங்க எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் பண்றவங்க, கைவினைஞர், ஆர்டிஸ்ட், சில கலைகளை கத்துக்குருவாங்க இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பாஷ்மினா ஊல் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த பாஷ்மினா ஊல் கேள்விப்பட்டிருப்போம். சோ அதெல்லாம் அந்த மாதிரியான குட்டி குட்டி இல்ல பொம்மைகள் செய்யறது, சில கைவினைகள் வந்து அவங்க அவங்க செய்யறது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை மேய்ப்பவர்களா இருக்கலாம். நாட்டுப்புற கலைஞர்கள், அப்புறம் வந்து கூலி ஃபோக் ஆர்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். நாட்டுப்புற கலைஞர்கள், கூலி தொழிலாளர்கள், லேபரர்ஸ், வேஜஸ். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து வேற வேற ஒரு தலைப்புக்கு வந்திருக்கோம். குடும்பம் மற்றும் திருமணம். திருமணம் அதாவது குடும்பம் மற்றும் திருமணம் ஆகியவை மனித சமூகத்தின் நிறுவனங்கள் மற்றும் அடையாளங்களை உருவாக்கும் சமூக உறவுகளை மீண்டும் உருவாக்குவதற்கு முதன்மையான பொறுப்பாகும். அதாவது நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சோசியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல் அழகு பேஸ், அதான் பேஸ். ஒரு சொசைட்டிக்குள்ள, ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மனிதனாக நீங்க வந்து உள்ள போறீங்க அப்படின்னா, உங்கள தயார்படுத்துற ஒரு விஷயமா முதல் நிலையில இருந்து உங்கள தயார்படுத்துற ஒரு விஷயமா எது இருக்கும் அப்படின்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த குடும்பம் உருவாவதற்கு காரணமா இருக்கிறது எந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. குடும்பமும் திருமணமும் மனித சமூகத்தின் அடிப்படை நிறுவனங்கள் அப்படின்னு. நிறுவனங்கள்னா இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லுவோம். அடிப்படை நிறுவனங்களா அது ரெண்டு தான் இருக்கு. ஏன்னா குடும்பம் தான் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா சொசைட்டிக்குள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு மனிதனா நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம தயார்படுத்துற ஒரு விஷயமா. நம்ம பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், இப்ப நல்லா வந்து படிக்கணும், நல்லா வந்து படிக்கணும், பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், சில கலாச்சாரங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வழிமுறைகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம அந்த சமூகத்துக்குள்ள கொண்டு போய் விடுறாங்க இல்லையா? அது யாருன்னா அந்த குடும்பம். அந்த குடும்பம் அமைவதற்கு அடிப்படையா இருக்கிறது வந்து திருமணம். இதுதான். இப்ப திருமண நிறுவனம், அதாவது மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யுது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமணம் ஒரு முக்கியமான சமூக நிறுவனம். அது பார்த்தோம். ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு உறவு, இது ஒரு சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் சட்டபூர்வமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மை திருமணத்தின் வரையறுக்கும் அளவுகோலாகும். இது இனச்சேர்க்கையிலிருந்து தனித்து நிற்கிறது. திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் திருமணமான தம்பதியினரின் முறையான சந்ததியாக கருதப்படுகிறார்கள். பரம்பரை மற்றும் வாரிசு விஷயத்தில் இந்த சட்டபூர்வமான தன்மை முக்கியமானது. எனவே திருமணம் என்பது பாலியல் திருப்திக்கான வழிமுறையாக மட்டும் அல்லாமல் குடும்பத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கான கலாச்சார வழிமுறைகளாகவும் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா திருமணம்ங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு சமூக நிறுவனமா இருக்கு. இது என்ன பண்ணுது, இந்த திருமணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் உருவாவதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் திருமணம் அப்படிங்கிறது. அப்ப திருமணத்தின் மூலியமா திருமணம்ங்கிற ஒரு விஷயம் சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். திருமணம், கல்யாணம் அப்படிங்கிறது வந்து என்ன, சமூக ரீதியா எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் திருமணம்ங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சட்டபூர்வமான ஒரு செயலும் கூட. நம்ம இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருமணம் முடிஞ்ச உடனே அந்த திருமணத்திற்கான பதிவுகளை வந்து நம்ம அரசாங்கத்தில் பதிவு பண்றோம். ஏன் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் நம்ம அந்த அடுத்து பார்ப்போம். அது சட்டபூர்வமா வந்து நம்ம பதிவு பண்றோம். இந்த திருமணத்தின் மூலியமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டு தம்பதியினர்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைதான் வந்து என்னன்னா அதிகாரப்பூர்வமான வாரிசுன்னு நம்ம சொல்றோம். சட்டப்பூர்வமான வாரிசு. இந்த சட்டம் நம்ம ஏன் வந்து திருமணம் ஆன உடனே பதிவு பண்றோம் அப்படின்னா இவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பதிவு பண்ணுவோம். நாளை பின்ன இந்த சொத்துக்கள் விஷயமாகவோ பரம்பரை மற்றும் வாரிசு விஷயத்துல இந்த சட்டபூர்வமான தன்மை வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாலியல் திருப்திக்காக மட்டுமே இல்லாம அது வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக ஒரு ஊன்றுகோலா அது வந்து இருக்கு, ஒரு வழிமுறையாக இருக்கு. அந்த அடுத்தடுத்த ஜெனரேஷனை வந்து நம்ம தொடர்ச்சியா கொண்டு போறது இன்ஷூர் பண்ற ஒரு விஷயமா, உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். கலாச்சார வழிமுறைகள் வந்து தொகுப்பு. அந்த கலாச்சாரங்களை வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சில கலாச்சார வழிமுறைகளை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தை அவங்க குழந்தைக்கு எடுத்துட்டு போகும். இப்படி ஒரு தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. திருமண வடிவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோனோகேமி, பாலிகேமி, பாலிஆண்ட்ரி, மனைவியை இது வந்து டைப்ஸ். திருமண வடிவங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப மோனோகேமி அப்படின்னா மோனோகேமி அப்படிங்கிறது ஒருத்தர்
ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மோனோகேமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாலிகைனி இருக்கு, பாலி ஆண்ட்ரீஸ் இருக்கு. அப்ப பாலிகைனினா என்ன, பாலி ஆண்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலி ஆண்ட்ரி. பாலிகைனி அப்படின்னா ஒரு ஆண் பல பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து பாலிகைனி விசஸ் பாலி ஆண்ட்ரி. மனைவியை இது எல்லாமே இருந்திருக்கு. சோ இது எல்லாமே வந்து நிறைய ட்ரைபல் குரூப்ஸ்ல வந்து இருக்கும். பாலியாண்ட்ரில நிறைய ட்ரைபல் நம்ம இந்தியாவிலேயே நிறைய ட்ரைபல்ஸ் கிட்ட வந்து இந்த பாலியாண்ட்ரி விஷயங்கள், பாலியாண்ட்ரி திருமணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மனைவியை தேர்ந்தெடுக்கும் முறைகள் மனைவியை தேர்ந்தெடுக்கும் முறைகள் பாத்தீங்க அப்படின்னா எண்டோகமி எக்ஸோகமியா இருக்கும். எண்டோகமி அப்படின்னா ஒரு நிறைய, அதாவது ஒரு இன குழுக்களுக்குள்ள இருந்து மட்டுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளையோ இல்ல பொண்ணோ எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா அதாவது அவங்க இனக்குள்ளக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஊருக்குள்ள மட்டுமே எடுப்பாங்க. வேற ஊர்ல இருந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்து உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இல்ல சில இந்தந்த ஊர்கள் அவங்க சுத்து வட்டத்துல ஒரு 5 கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கிராமங்களுக்குள்ள மட்டும்தான் திருமண உறவுகள் நடைபெறும். வேற எங்கேத்துல இருந்து அவங்க திருமண உறவுகள் வந்து நடைபெறாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். எக்ஸோகாமி அப்படின்னா வேற, அதாவது அவங்களோட இனக்குழுக்குள்ள திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. வேற ஒரு இனக்குழுக்களுக்குள்ள வந்து திருமணம் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஓன் இனத்துக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, ஒரே வந்து சாமி கும்பிடுறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. வெவ்வேறு குலசாமிகள் இருக்கவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நடக்கும். அப்போ எண்டோகாமி விசஸ் எக்ஸோகாமி. எண்டோனா ஒண்ணும் இல்லங்க, உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அவங்க இனக்குழுக்களா இருக்கலாம், இல்ல அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணாங்க, ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ அப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் எண்டோகாமி. எக்ஸோகாமி அப்படின்னா வெளியில அவங்களோட இனத்தை விட்டு வெளியில போய் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வராங்க, அவங்களோட ஊரை விட்டு வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க பையனுக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் an எக்ஸோகாமி. அதுக்கப்புறம் வெவ்வேறு சமூகங்களில் திருமணத்தின் அடிப்படை சடங்குகள் வேற வேற மாதிரியான சடங்குகள் பண்ணுவாங்க. சில அத்தியாவசிய சடங்குகள் வந்து கன்னியாதானம் பண்ணுவாங்க இல்லையா, திருடனை மணமகனுக்கு தந்தையால் கொடுப்பது, பனிகிரகணா மணமகள் மணமகளால் மணப்பெண்ணின் கையை பிடிப்பது, அக்ரிபர்ணிகா, அப்புறம் நெருப்பை சுற்றி வர்றது, அப்புறம் பைலி நெருப்புக்கு வறண்ட தானியத்தை வழங்குதல். நம்ம அந்த இதுல யாகம்லாம் வளர்த்து அதுக்குள்ள வந்து நிறைய தானியங்கள்லாம் போடுவாங்க. கைய பிடிச்சு அப்பா வந்து கைய பிடிச்சு மணமகனோட கையில கொடுக்க, இந்த மாதிரியான சில சம்பிரதாயங்கள் வந்து என்ன காமனா வந்து நம்ம இந்தியா முழுக்க எல்லாருக்கிட்டையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப்தபதி அப்படிங்கிறது மணமக்கள் மற்றும் மணமகன் மூலம் 7 படிகள் ஏறுவது. அந்த 7 படி நடந்தா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. சப்தபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான சடங்குகள்லாம் வந்து வெவ்வேறு சமூகங்கள்ல வெவ்வேறு இனக்குழுக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் மற்றும் திருமணத்தின் மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார காரணி, கல்வி காரணி, சட்ட காரணி, நகரமயமாக்கல். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதாரம்ங்கிற விஷயம் வந்து எக்கனாமிக் பேஸ்டா இன்னைக்கு வந்து எப்படி எல்லாம் மாறி இருக்கு, எஜுகேஷன்னால என்னென்னலாம் மாறி இருக்கு, சட்டங்கள் மூலியமா சில குடும்பங்கள் வந்து மாறி இருக்கு, திருமணங்களையும் குடும்பங்களையும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நகரமயமாக்கல் மூலியமா எப்படி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பொருளாதார காரணி பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்கானமி. இப்ப வந்து அடிப்படை நம்ம என்ன மாதிரியான குழுக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமா வந்து பொருளாதாரம், அதுதான் வந்து அடிப்படை தேவை, உணவு தேவை. அப்ப அந்த உணவோ இல்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணமோ இல்ல தொழிலோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து என்ன மாத்துது அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றுது. இன்னொன்னு வந்து என்னன்னா திருமணங்கள்லயும் மாத்துது. ஏன்னா முன்னாடி காலகட்டத்துல நம்மளுக்கு ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி வந்து பாலிகேம் வந்து அதிகமா இருந்திருக்கும். இருதார திருமணங்கள், வந்து ஒரு ஆண்மகன் 2 அல்லது 3 பெண்களை திருமணம் செய்வது ரொம்ப காமனா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதே இது இன்னைக்கு காலகட்டத்துல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாவே வந்து நம்மளுக்கு வந்து, ஏன்னா சட்டம் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா காரணிகளுமே ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுதான் இருக்கும். பொருளாதாரத்தை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு பேசவே முடியாது. பொருளாதாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சட்டம் உள்ள வரும், கல்வி உள்ள வரும், நகரமயமாக்கல்லாம் எல்லாமே உள்ள வரும். சோ ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்ட காரணிகள் தான் இது எல்லாமே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு நம்ம பேசும்போது இந்த பொருளாதார அடிப்படை வந்து நம்மளுக்கு தேவை. அப்ப பொருளாதாரத்தை தேடி வந்து இப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு வறட்சி வருது, மழை பொழியல, அவங்களால விவசாயம் பண்ண முடியல, ஒரு கிராமத்துல இருக்காங்க இல்ல ஒரு மலைவாழ் மக்கள்ல இருக்காங்க, இல்ல மலைவாழ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மழை அதிகமா பெஞ்சு ஒரு வெள்ளம் போகுது, அவங்களுக்கு வந்து அங்க எதுவுமே கிடைக்கல. அப்ப அவங்க அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரப்போ அந்த ஊர்கள்ல வந்து
அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்றப்போ அவங்க அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. வேலை கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையில காசு வந்துரும். காசு வந்து அவங்க அவங்க ஃபேமிலிக்கு தேவையானத அவங்களால என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப அவங்க வந்து அவங்களோட லைஃப் என்ன பண்ணாம அங்கிருந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு கிராமத்துல இருக்காங்க. ஏதோ ஒரு வறட்சி வருது, இல்ல மழையே வருது, இல்ல அந்த ஊர்ல அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு, வெளியூருக்கு வேலைக்கு போவாரு. அப்ப வெளியூருக்கு வேலைக்கு போனா, அங்க வந்து அவருக்கு வந்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது. நல்ல வந்து வேலைகள், நல்ல சம்பாத்தியம் அப்படின்னா, ஃபேமிலியே கொண்டுட்டு போய் என்ன பண்ணிருவாங்க, அங்க ஷிஃப்ட் பண்ணிருவாங்க இல்லையா? இல்ல எல்லா ஃபேமிலியுமே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னா, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகளை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு அந்த ஊருக்கு போய் தங்குவாங்க. அப்ப என்ன ஆகுது, ஃபேமிலி டிஸ்மேண்டில் ஆகுது. ஃபேமிலி வந்து பிரியுது, உடையுது. அப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி உருவாகுறதுக்கான ஸ்டேஜ், அந்த பிரேக் த்ரூ இங்க தான் ஆரம்பிக்குது. கல்வி காரணி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இப்பயும் எஜுகேஷனுக்காக நிறைய மைக்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மைக்ரேஷன் மூலியமா ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு சர்வீஸ் செக்டர், எஜுகேஷன் சர்வீஸ் எந்த இடத்துல வந்து நல்லா கிடைக்குதோ அதை சுத்தி வேலை வாய்ப்புகளும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். அப்போ ஒரு நல்லா படிச்ச ஒரு ஆளு நல்லா அந்த இடத்துல வேலை கிடைக்கும் போது ஆஃபர் நிறைய இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இங்க வந்துட்டு வந்துட்டு போறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட குடும்பம் அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகும். இல்ல திருமணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். திருமணங்கள்ல எப்படிங்க மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய திருமணங்கள் ஒரு வகை. இன்னொன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு மேரேஜ். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணாம நடக்கக்கூடிய மேரேஜஸ். இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் திருமணம் செய்வதற்கு பயப்படுறதுக்கு காரணமே வந்து எதுவாக அமையும் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஆகக்கூடிய செலவுகள் தான். சோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முறியடிச்சு அவங்க ரொம்ப சிம்பிள் மேரேஜ் கொண்டு வராங்க. வெறும் கோயில்ல மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய திருமணங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். சட்ட காரணிகள் பாத்தீங்க அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்ப அவங்க டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க ப்ராப்பரா எல்லாமே ஃபைல் பண்ணி இனிமே இவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல இவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க லைஃப் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்ட காரணிகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த குழந்தைக்கு வந்து யார் பொறுப்பு, தந்தையும் தாயும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா யார் வந்து அவங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில சட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து சட்டங்கள் மூலியமா அந்த குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி பாதுகாக்கப்படலை அப்படின்னா அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில இருக்கும். சோ அதெல்லாம் இல்லாம அப்படிலாம் நடக்காம ஒரு கவர்மெண்ட் ஹோம்லயும் அவங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், சில சட்ட காரணிகள் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்குது. நகரமயமாக்கல், அப்கோர்ஸ் அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட்ங்க. ஏன்னா அர்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து கிராமங்கள்ல இருந்து அர்பனுக்கு போறது அர்பனைசேஷன் சொல்றோம். அப்ப ஏன் வந்து அந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா, அங்க கிடைக்கக்கூடிய வசதிகள், அங்க கிடைக்கக்கூடிய சேவைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கிராமத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ வசதிக்கும் நகரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ வசதிக்கும் வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா அங்க நகரத்துல நிறைய உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஹோட்டல் இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல 10 ஹோட்டல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நகரமயமாக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நகரமயமாக்கல் அப்படின்ற சூழலுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் கரெக்டா செட் ஆகும். அதனால அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நகரமயமாக்கல். சோ இந்த மாதிரி குடும்பமும் மாற்றம் அமைது, திருமண முறைகளும் வந்து மாற்றத்தை சந்திக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேரேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த மேரேஜஸ் டைப்ஸ்ல வந்து நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து மோனோகேமி, பாலிகைனி, பாலிஆண்ட்ரி அதுலயே பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அத்தாரிட்டி அண்ட் பவர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்ரியார்கி, மேட்ரியார்கி, மேட்ரியார்கல் சொல்லுவோம். பேட்ரியார்கினா என்ன, தந்தை வழி சமூகம். அப்ப பேஸ்ட் ஆன் பவர். அப்ப அந்த பேட்ரியார்கில பவரா யார் இருப்பான்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த ஆண் மகனா தான் இருப்பாங்க. சரி, அவங்கதான் வந்து பிரெட் வினரா இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் வந்து எல்லா டெசிஷன் மேக்கிங்குமே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த ஒரு ஆண்மகனை நம்பிதான் இருக்கு அப்படின்னா அதுதான் பேட்ரியார்கல் ஃபேமிலி இல்ல பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது மேட்ரியார்கல் அப்படின்னா அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமையோ அந்த பவர் வந்து ஒரு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு பெண்மகள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா மேட்ரி ஆர்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது பேஸ்ட் ஆன் லீனியேஜ் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா மேட்ரி லீனியல், பேட்ரி லீனியல்னு சொல்றோம்.
அந்த பேட்ரிலீனியல் அப்படின்ற வரப்போ அந்த சொத்துக்கள் எல்லாமே ஒரு ஆண் வாரிசுகள் வழியாகவே வந்தது. தாத்தா சொத்து அப்பாவுக்கு வரும், அப்பா சொத்து மகனுக்கு வரும், திருப்பி அந்த சொத்து அவனோட பையனுக்கு போகும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்ரிலீனியல் அப்படி போய்கிட்டு இருக்கும் அந்த ஃபேமிலிஸ். மேட்ரிலீனியல்னா அப்படி அம்மா வழியில இருந்து பாட்டி சொத்து அம்மாவுக்கு வரும், அம்மா சொத்து அவங்களோட மகளுக்கு வரும், மகள் சொத்து திருப்பி அவங்களோட மகளுக்கு போகும். சோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிலீனியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது ரெசிடென்ஸ் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஸ் நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி லோக்கல் மேட்ரி லோக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு லோக்கல்னு வேற இன்னொன்னு ஒரு கிளாசிபிகேஷன் கூட இருக்கு. இந்த பேட்ரி லோக்கல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் முடிந்த உடனே மணமகனும் மணமகளும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆண் மகன் மணமகனுடைய வீட்டிற்கு வந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னா அது பேர் என்னன்னா பேட்ரி லோக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இது மேட்ரி லோக்கல்னா அதே மணமகனும் மணமகளும் மணமகளுடைய வீட்டிற்கு வரும்போது மணப்பெண்ணினுடைய வீட்டிற்கு குடிபெயர்ந்து அங்கேயே அவங்களோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சாங்கன்னா அது பேர் என்னன்னா மேட்ரி லோக்கல். சோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சியேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேரேஜஸ்ல நிறைய பார்க்கலாம். அது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மேரேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா அதுதான் என்ன பண்ணுது நம்மளோட சொசைட்டில நம்ம உள்ள போறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஃபேமிலியை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருமணத்தின் சடங்கு. அது என்னன்னா சொசைட்டி நம்ம சொசைட்டில கண்டிப்பா சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். சோ சொசைட்டி சேஞ்சஸ்ல இது இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டில சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கும். சோ அப்படி மாறுறப்போ சமூகத்துல என்னன்னா திருமணமும் மாறுது, திருமணம் நடைமுறைகள் மாறுது, சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே மாறுது. அதே மாதிரி குடும்பங்களும் மாறுது. இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்க அப்படின்னா குடும்பங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? குடும்பங்கள் செய்யக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ வேற வேற இன்ஸ்டிடியூஷன் கையில எடுத்துக்கிருச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பம் சார்ந்ததாக தான் முன்னாடி இருந்தது. ஏன்னா குடும்பமோ இல்ல அந்த தெருக்குள்ள அந்த இன மக்களுக்குள்ளதான் அது இருக்கும். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க, விளையாடுவாங்க. விளையாட்டு அந்த தெருவுல இருக்க குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விளையாடுவாங்க. இல்ல பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வெளியில இருக்க திண்ணைகள்ல உட்கார்ந்து கதை எடுத்து கொண்டிருப்பார்கள். சோ இது எல்லாமே எப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறது ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துருச்சு, சினிமாஸ் வந்துருச்சு, நிறைய சோசியல் மீடியாஸ் வந்திருக்கு, மாஸ் மீடியாஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேமிலி கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஒரு விஷயங்கள் வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த கையில எடுத்துட்டு போயிருச்சு. சோ இந்த மாதிரியான சமூக மாற்றம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நேரங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க வேற வேற விஷயங்களை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வேலைகளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, அவங்களோட கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த காலகட்டத்துல அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த குழந்தை கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு நேரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த குழந்தையில டியூஷனுக்கு அனுப்பணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயுமே தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சகோதரர்கள் ரொம்ப பெஸ்டா வரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க ஓடிட்டே இருக்கனால ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கை மாத்தி விட்டுட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல நம்ம வேற வேற இன்ஸ்டிடியூஷனுக்கு கை மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படி இருக்கு. இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா முன்னாடி பள்ளியோட நேரம் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரிதான் வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா இப்போ மாதிரி யூனிஃபார்மா எல்லாருக்கும் மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் டைம் அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி விவசாயம் நடக்கக்கூடிய நேரங்கள்ல முந்தைய காலகட்டத்துல அவங்களுக்கு பள்ளிகளும் இருக்காது. சோ அந்த மாதிரி எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டைம்ல அவங்களுக்கு லீவ் விடணும், இதெல்லாமே அவங்களை சார்ந்துதான் எடுத்திருப்பாங்க எல்லா முடிவுகளுமே. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான். அது எந்த டைப் ஆஃப் சொசைட்டியால இருந்தாலும் சொசைட்டிஸா இருந்தாலுமே அந்த யூனிஃபார்மா ஒரு டைமிங் கொடுத்து ஸ்கூல்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் ஒர்க் ஜாப். சோ அந்த மாதிரி போறப்போ இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இயலாத ஒரு காரியம். அதனால என்ன பண்ணுது அப்படின்னா வேற வேற இன்ஸ்டிடியூஷன் கையில இந்த ஃபேமிலி சில விஷயங்களை கொடுத்துருது. அதுல ரொம்ப
ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம குடும்பம் மற்றும் திருமணங்கள்ல மாற்றங்கள் பார்த்தோம். இந்த பொருளாதார காரணி, கல்வி காரணி, சட்ட காரணி, நகரமயமாக்கல். சோ வந்து எஜுகேஷன் வந்து எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஸ் கொண்டுட்டு வருது, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஜுகேஷனுக்காக நிறைய மைக்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி வெளிநாடுகள்ல சென்று படிக்கல, வெளியூருக்கு போய் படிக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி ஏன்ஷியன் சொசைட்டில இருந்தே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எஜுகேஷனுக்காக மைக்ரேஷன்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருந்திருக்கு. அப்ப நம்ம வந்து பெரிய வந்து முன்னைய காலகட்டத்துல ஏன்ஷியன் சொசைட்டில ஒரு பெஸ்ட் கல்வி நகரமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். சோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து போயிருப்பாங்க. லைக் தர்மபாலர், நலந்தா யுனிவர்சிட்டியோட பிரின்சிபலா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த சான்றுகள்லாம் கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சோ அவங்கலாம் கூட மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க. அதே மாதிரி சில சைனீஸ் டிராவலர் யுவான் சுவாங் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாருன்ற சான்றுகள்லாம் நம்மளுக்கு இலக்கியங்கள் மூலியமாவும், அவர் எழுதுற டிராவலாக் மூலியமாவும் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சோ அந்த காலகட்டங்கள்ல இருந்தே கல்விக்காக மைக்ரேஷன்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருந்திருக்கு. சோ அந்த மைக்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கலாச்சார பரிமாற்றம் வந்து நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் நீங்க தங்குனீங்க அப்படின்னா, அங்க இருக்க கலாச்சாரங்கள், அங்க இருக்க பழக்கவழக்கங்கள், அங்க இருக்கக்கூடிய உணவு முறைகள வந்து நம்மள அறியாமலே இல்ல நம்மளுக்கு அந்த இடம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சுருவோம். இல்ல அப்படியே நம்ம அத புடிச்சு போய் நம்ம அங்கேயே நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து அந்த ஊர் சுத்தியே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம அங்கேயே செட்டில் ஆயிரும். சோ இந்த மாரி அந்த குடும்ப மாற்றம், இல்ல திருமணங்கள்ல மாற்றம் வந்து இந்த அளவுக்கு வரக்கூடியதா இருக்கு. சோ கல்வி வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணுது. இதுல ஃபேமிலிலயும், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம வந்து 2 டிஃபரெண்ட் டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து ட்ரைபல் பீப்பிள்ஸ் இன் இந்தியா. இன்னொன்னு வந்து மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அண்ட் மேரேஜ் பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பழங்குடியினர் மக்கள் அப்படின்னா என்ன? அவங்கலாம் யாரு? அதுக்கான டெஃபினிஷன் என்ன? நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அவங்கள எப்படி வந்து வகைப்படுத்தியிருக்கோம்? எப்படி பட்டியலிட்டிருக்கோம்? அவங்களோட எண்ணிக்கைகள் எவ்வளவு இருக்கு? வெறும் 8.6% தான் வந்து இந்திய மக்கள் தொகையில வந்து அவங்க இருக்காங்க. அவங்கள அங்கீகரிச்சிருக்கோமா? அவங்களுக்கு என்ன முன்னுரிமைகள் குடுத்திருக்கோம்? அப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியான்னு சொல்லக்கூடிய பண்டைய காலம் மற்றும் இடைக்காலங்கள்ல அவங்களுடைய நிலைமைகள் வந்து எப்படி இருந்தது? அவங்க என்ன மாதிரியான வாழ்வாதாரங்கள வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல சில பெயர்கள் பார்த்தோம். பொது பெயர்கள் வந்து எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் வந்து அவங்கள அழைக்கப்படக்கூடிய நவீன இந்தியால வந்து அவங்கள எப்படி எப்படிலாம் வந்து அழைச்சிருக்காங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு? அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்துல பிரிட்டிஷோட இன்வேஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? அவங்களோட சட்டங்கள் மூலியமா அவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு? அவங்க சில பேர் எப்படி பொதுமக்கள் கூட கலந்தாங்க? சில பேர் வந்து கன்வர்ஷன் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் இந்தியால வந்து நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக எடுத்தோம். ஏன் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்? ஆ அவங்க வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகுற நிலைமையில வந்து அவங்க இருந்தாங்க. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள என்ன பண்றோம்? ஷெட்யூல் பண்றோம். என்னென்ன யார் யாரெல்லாம் வந்து வல்னரபிள் பிளேஸ்ல இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷெட்யூல் பண்ணி அவங்க பெயர்கள் எல்லாமே நம்ம பட்டியலிடுறோம். பட்டியலிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை குடுக்குறோம். ரிசர்வேஷன்ஸ் குடுக்குறோம். எல்லாத்துலயுமே போத் பொலிட்டிக்கல் இல்ல எஜுகேஷன் இல்ல எம்ப்ளாய்மென்ட் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள ரெப்ரசென்ட் பண்றோம். அந்த ஈக்குவாலிட்டிய வந்து நம்ம கொண்டுட்டு வர ட்ரை பண்றோம். இனம் மற்றும் இனக்குழு எத்னிசிட்டினா என்னன்னு பார்த்தோம். பொதுவா சில விஷயங்கள வந்து அவங்களுக்குள்ள வந்து காமனா இருந்தது. 2 இனக்குழுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம அவங்கள இனக்குழு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அது மேபி லாங்குவேஜா இருக்கலாம், ரீஜியனா இருக்கலாம், ரிலீஜியனா இருக்கலாம், எண்டோகாமிக் இல்ல ப்ராசஸா இருக்கலாம். இது என்னவா வேணாலும் இருக்கலாம். லைக்னஸ் இல்ல யூனிக்னஸ் வச்சு அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்ல லைக் மைண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை இத நம்ம பார்த்தோம். அதிக அளவுல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். ரொம்ப குறைவுல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம சிறுபான்மையின மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது இந்தியாவுல வந்து எப்படி பழங்குடியினர் அம்சங்கள் இருந்துச்சு, அவங்களோட புவியியல் அமைப்புல அவங்க எப்படிலாம் வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த ரீஜியன்ஸ்ல எல்லாம் அவங்க வாழ்றாங்க. அப்புறம் மொழி தொடர்பா வந்து அவங்க நம்ம எப்படி எல்லாம் வந்து பிரிச்சிருக்கோம். என்னென்ன மாதிரியான மொழிகள் வந்து எந்தெந்த ரீஜியன்ல காமனா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷியல் கிளாசிபிகேஷன் பார்த்தோம். புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, மங்கலாய்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க, அவங்களோட கண்ணு குட்டியா இருக்கும், மூக்கு குட்டியா இருக்கும். மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மங்கலாய்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். நீக்ரிட்டோனா யாரு, டார்க் ஸ்கின் கலர் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் லிங்குவிஸ்டிக் பேஸ்டா பிரிக்கும் போது ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஃபேமிலி, டிபெட்டோ சைனீஸ் ஃபேமிலி இதுல ரெண்டுலயுமே 2 சப் குரூப்ஸ் வருவாங்க. இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி அதே மாதிரி டிராவிடியன் ஃபேமிலி இது எல்லாமே பார்த்தோம். டிராவிடியன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி சவுத் இந்தியால இது ஃபுல்லாவே கவர் ஆயிரும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மக்கள் தொகையில அவங்க எப்படி பிரதிபலிக்கப்படுறாங்க. இவங்கலாம் வந்து அதான் பார்த்தோம். நீலகிரில இருக்கக்கூடிய 3 டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல வச்சு பார்த்தோம். சில பேர் லட்சமா அவங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஆனா மக்கள் தொகை நல்லாவே இருக்கு. சில பேர் ஃபியூ ஹண்ட்ரட்ஸா வந்து சடனா டிக்ரீஸ் ஆகுறாங்க. சில பேரோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, வெறும் 2 டிஜிட்ஸ்ல இருக்கு. அப்படின்றப்போ நம்ம இவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இவங்கள புரொடெக்ட் பண்ணணும். இல்லன்னா இவங்களோட இனமே எக்ஸ்டிங்ஷன நோக்கி வந்து போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால அவங்கள புரொடெக்ட் பண்ணதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். பழங்குடியினரோட பொருளாதார நோக்கங்கள் எப்படி எப்படிலாம் வந்து அவங்களோட எக்கனாமிக் பேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் குடும்பம் மற்றும் திருமணங்கள பார்த்தோம். எப்படி திருமணம் நடக்குது, எப்படி வந்து திருமணம் குடும்பம் அமைப்புக்கு வந்து பேஸா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மேரேஜஸ் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். மனைவியை தேர்ந்தெடுக்கும் முறைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வெவ்வேறு சமூகங்கள்ல திருமணத்தின் அடிப்படை சடங்குகள். கண்டிப்பா திருமணம் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல சில சடங்குகள் நடக்கும். அது வந்து வெவ்வேறு இனக்களுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அப்புறம் குடும்பம் மற்றும் திருமணத்துல வந்து மாற்றங்கள உருவாகுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த பொருளாதாரம், கல்வி மற்றும் சட்ட காரணி மற்றும் நகரமயமாக்கல் இந்த அர்பனைசேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த 4 இந்த டைப்ஸ் பார்த்துக்கணும். மோனோகாமி, பாலிகாமி, பாலியாண்ட்ரி, எண்டோகாமி அண்ட் எக்ஸோகாமி. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய வகுப்புல. பொருளாதாரம், கல்வி, சட்டம், நகரமயமாக்கல். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேரேஜஸ்லாம் மாறி இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸா மாறி இருக்கும். சில இடங்கள்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம்பிரதாயங்கள் இது எல்லாமே. அவ்வளவுதான் வந்து இன்னைக்கு வகுப்புல. இதோட முடிஞ்சிருச்சு. நன்றி.